ஒருத்தனுக்கு ஒரு நாளில் பிரச்சனைனா சமாளிச்சிருவான், அந்த நாளே பிரச்சனைனா என்ன பண்ணுவான்? எனக்கு என்னன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சமாளிச்சிருவேன். ஆனால் இந்த கன்சிக்யூட்டிவாக சின்ன சின்ன பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா மண்டை சூடாக ஒரு மாதிரி கோளாறு ஆயிடுது. நேற்று எனக்கு இருக்கிறதுலையே ரொம்ப கேவலமான நாள். இந்த கதையை கேட்டு இதெல்லாம் கேவலமான நாளா, என்னோட கேவலமான நாளை பற்றி கேட்டீங்கன்னா கதறிடுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்து மனசை தேத்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, நேற்று நான் என் ஊர்லேருந்து காலேஜுக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு ஹைவேல ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு டெம்போக்காரன் போயிட்டு இருந்தான். நடு ரோட்டில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு குழி, ஏதாவது பறச்சு போட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்ம ஸ்லோவாக இருக்கும், ஓகே இங்கே ரோடு டேமேஜாக இருக்கும், மெதுவாக போகணும் அப்படின்னு போனோம். ரோடு சூப்பரான ரோடு, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் ஒரு குழி. அந்த டெம்போக்காரன் அந்த குழியை சென்ட்ரல் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். நான் பின்னாடி தானே போயிட்டு இருந்தேன். அந்த குழி எனக்கு டக்குன்னு தெரியல, வண்டி டாப்புன்னு போய் அந்த குழியில் அடிச்சுது. பார்த்தோன்னே ரைட்டே சரி அப்படின்னு நினச்சேன், கத்திக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு குழிக்குள் விட்டு ரிம்மு வளைஞ்சு காற்று ஃபுல்லாக இறங்கியிருக்கு எனக்கு. அப்போது புத்தி வந்துருக்கணும்ல, திரும்ப அதே மாதிரி விட்டேன். அப்போலாம் நல்லா தான் இருந்துச்சு, காற்று இருந்துச்சு. காலேஜுக்கு வந்துட்டேன். சாயங்காலம் வீட்டுக்கு இல்லைன்னு சொல்லி வண்டி எடுத்தா காற்று மொத்தமாக காலி, டயர்ஸ் ஃப்ளாட். சரி பக்கத்தில் காலேஜ் பார்த்து ஒரு பஞ்சர் இருக்குன்னு தள்ளிட்டு போனேன். அந்த பஞ்சர் கடைக்கு போகிற வழியில் இந்த ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு குழியை பறிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே வண்டியே போகாது பஞ்சர் கடைக்குள்ளே. அப்புறம் அந்த பஞ்சர் கடைக்காரருக்கு கால் பண்ணி வர சொன்னால், தம்பி நான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, 20 நிமிஷம் கழிச்சு தான் வரும், வெயிட் பண்ணுங்கன்ட்டாப்புல. அப்புறம் ரோட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டயரை கழட்டினா கொடூரமாக ட்ரிம் வளைஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆனப்போ இந்த ரிம்மை அடித்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்க. இந்த இருந்தாலும் என்ன சொல்லிட்டாப்புல, இதெல்லாம் பண்ண முடியாது, டியூப் மாட்டி விட்டுறேன், அப்படியே போட்டு சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி டியூப் சரி நான் மாட்டி விடுங்க, எவ்வளோ 100 ரூபா 150 ரூபா வருமானு நினச்சிட்டு இருந்தேன். கெஸ் வாட் நண்பர்களே, 450 ரூபா பிடிங்கி விட்டாப்புல. 450 ரூபா நாம ஓட்ட சோகத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பேல்பூரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். கையில் வாங்கின உடனே ஸ்பூன் பறந்து போய் கீழே விழுகுது. காற்று கூட ஒரு மனுஷனுக்கு சதி பண்ண என்ன பண்ணுறது? நான் ஏதோ சொல்ல மறந்துட்டு பாருங்க, சும்மாவே எல்லாம் இடிக்கிற மாதிரி வருவானுங்க, நேற்று ரொம்ப இடிக்கிற மாதிரி வராங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனைடா, என் பிரச்சனை என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய கதையை வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.